பீகார்ல சதுர்வேதி அப்படிங்கிற ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டாங்க. இவங்க பியூட்டி பார்லர் நடத்திட்டு வந்தவங்க. இந்த படுகொலை அந்த ஸ்டேட் ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டது. அந்த படுகொலைக்கும் தளபதி விஜய் நடித்த லியோ படத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது எப்படி பீகார்ல இருந்த ஒரு பெண்ணுடைய படுகொலைக்கும் தளபதி விஜய் நடித்த இந்த லியோவுக்கு தொடர்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோ முடியும் போது இதுக்கு இருக்கிற கனெக்ஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த விஷயம் எங்க நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னா, பீகார்ல பாட்னாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு எஸ்கேபுரி என்கிற ஊர். அந்த ஊர்ல ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க பேரு ரெம்ஜிம் சதுர்வேதி. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு பல் டாக்டர். இவர் பேரு விஸ்வாஜித். இவர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற காசியாப்பூர்ல ஒரு சின்ன கிளினிக் வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சதுர்வேதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 14 வயசு ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறான். இவங்க அந்த எஸ்கேபூர்லேயே தங்கி இருந்துட்டு பையனை படிக்க வச்சுட்டு அங்க அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்காங்க. கணவர் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வருவாரு. லீவ் டேஸ்ல குடும்பமும் ஒண்ணா இருப்பாங்க. அவர் மறுபடியும் தொழிலுக்காக அங்க போய் தங்கி இருக்கிறாரு. இப்படித்தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெகுலரா இந்த சதுர்வேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சு பையனை ரெடி பண்ணிட்டு பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற சிட்டில அவர் வச்சிருந்த பியூட்டி பார்லர்ல போயிட்டு ஃபுல் டே அங்கதான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்றாங்க. இப்படி அவங்க வாழ்ந்திருந்த வாழ்க்கையில ஒரு நாள் தன்னுடைய பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டவங்க பியூட்டி பார்லருக்கு போறாங்க. ஈவினிங் எப்பவுமே பையனை அம்மா தான் வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு அம்மா வரல. இவனே வீட்டுக்கு போனான். ஏன் அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சந்தேகத்தோட வீட்டுக்கு போனா, வீட்லயும் அம்மா இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தா அம்மாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. உடனே பக்கத்து தெருல இருந்த மாமாட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்மா வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாமாவும் பையனும் சேர்ந்து அம்மாவை தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. நேரா பியூட்டி பார்லருக்கு போனா பியூட்டி பார்லர்லாம் பூட்டிட்டு ஒர்க்கர்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, ஆமா மேடம் வந்து 3 மணி வரைக்கும் இருந்தாங்க. 3:15 போல ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. 6 மணி ஆச்சு. நாங்க பியூட்டி பார்லர் சாத்தலாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணலான்னு அவங்க ட்ரை பண்ணோம். அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. சரி, ஏதோ மீட்டிங் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஷாப்பை மூடிட்டு நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மாமாவுக்கும் பையனுக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா வீட்டுக்கும் வரல. இப்படி ஒரு நாள் அவங்க பண்ணதே கிடையாது அப்படின்னால கொஞ்சம் சீரியஸா இருக்குது விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய சித்தி ஸ்வேதா பக்கத்து ஊர்லயே இருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மொத்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுகள்லையும் சொந்தக்காரங்க, இப்படி தெரிஞ்சவங்க, போனவங்க, வந்தவங்க, பழகுனவங்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு சதுர்வேதி வந்தாங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட சதுர்வேதியை பார்த்ததா தகவலே இல்லை. ரொம்ப பயந்து போனவங்க அன்னைக்கு நைட்டு எஸ்கேபூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருந்த போலீஸ், இல்ல இவங்க போனது ரொம்ப கேஷுவலா போயிருக்காங்க, பிசினஸ்க்காக போயிருக்கான். போன இடத்துல அவங்க செல்போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். அதனால இதை வந்து நீங்க பெருசா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. இவங்க போனவங்க நைட்டு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. நைட்ல எப்படியாவது அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. விடிஞ்சிருச்சு. ஆனா அம்மா வரவே இல்லை. மறுபடியும் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனோடனே இப்போ உண்மையிலேயே அந்த எஸ்கேபுரி போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு பொண்ணு பகல் ஃபுல்லா வரல, நைட்டு ஃபுல்லா வரல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே எஃப்ஐஆர் விட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடின ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த சதுர்வேதியை பார்த்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை, யாருமே சொல்லவே இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த எஸ்கேபுரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி நவாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் ஃபுல்லா விவசாய நிலங்கள் தான். காலையில 6 மணிக்கு அப்படி தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போன ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு கிடக்குதே, வித்தியாசமா இருக்குதேன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்திருக்காரு. பார்த்தவரு அலறி அடிச்சு அங்கிருந்து சத்தம் போட்டிருக்காரு. பக்கத்து வயல்களுக்கெல்லாம் அந்த அதிகாலையிலே வந்தவங்க வந்து பார்த்தா ஒரு பெண் தலையில சுடப்பட்டு ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கிறாங்க. இது அப்படியே இந்த தகவல் பரவுது. அங்க இருக்கிற நவாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த தகவல் ரீச் ஆன உடனே போலீஸ் எல்லாம் இங்க வர்றாங்க. இந்த பீகாருடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. அங்க இந்த பாடி எடுக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் கூட கிடையாது. ஒரு டாடா ஏசில இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த லோக்கல் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க இருந்து இந்த விஷயத்த ஒரு எப்பவுமே வழக்கமா துப்பாக்கி கலாச்சாரம் பீகார் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இது ரொம்ப சாதாரணமாவே அவங்க டீல் பண்றாங்க. ஆனா லோக்கல் இருக்கிற மீடியாக்கள் இந்த விஷயத்த அவங்க ரொம்ப பெருசா பேசின உடனே அந்த ஸ்டேட் ஃபுல்லா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே ரொம்ப சீரியஸான கேஸா இது மாறின உடனே இந்த பெண் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலை அனுப்புறாங்க. அப்படி இந்த எஸ்கேபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பிரேதத்துடைய போட்டோ எடுத்து அனுப்பும் பொழுது அங்க ஆல்ரெடி மிஸ்ஸிங் கேஸ் பதிவாகிருக்கிறது இந்த சதுர்வேதின்னு. அவங்க வீட்டுக்கு தகவல் போகுது. தகவல் போய் பார்த்தா
அந்த பையன், ஸ்வேதா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா அது சதுர்வேதி. சதுர்வேதி ரொம்ப கொடூரமான முறையில தலையை சுடப்பட்டு இறந்திருக்காங்க. ஏன் உங்களுக்கு இறந்தாங்க, இவங்களுக்கு பின்னாடி முன்பகை ஏதாவது இருக்கா, இல்ல ஏதாவது கொள்ளடிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா போலீஸ் வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது. இவங்க சுடப்பட்டு இறந்து கிடந்தாங்கல்ல, அந்த இடத்துல சதுர்வேதி போட்டிருந்த நகைகள்லாம் அப்படியே இருக்குது. அவங்க கழுத்துல ஒரு தங்க நகை போட்டிருந்தாங்க, அவங்க விரல் எல்லாம் மோதிரம் போட்டிருந்தாங்க, கொலுசு போட்டிருந்தாங்க. இது எதுவுமே யாருமே எடுக்கல. அப்பன்னா இது வந்து கொள்ளையடிப்பதற்காக நடந்த ஒரு சம்பவம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ முன் விரோதம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்துல விசாரிக்கும் பொழுது உண்மையிலே இந்த சதுர்வேதி யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க ஃபேமிலி பேக்ட்ராப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது 2001 இந்த விஸ்வாஜித் அப்படிங்கிற பல் டாக்டர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு காதல் திருமணம் தான். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற இந்த காதல் திருமணத்துல ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு இப்போ 14 வயசு, அவன் ஸ்கூல் படிக்கிறாங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ வீட்டுக்காரும் இந்த சதுர்வேதியும் பிரிஞ்சு வாழ்றாங்க. தன் வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பகலா வேலை பார்ப்பாங்களாம் இந்த சதுர்வேதி. அப்படி வேலை பார்த்ததுனால தான் ஒரு பியூட்டி பார்லர் அவங்களே சொந்தமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆன்லைன்ல நிறைய புடவைகள், மற்ற ட்ரெஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிட் காலகட்டத்துல இன்னொரு பிசினஸே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மணல் விற்கிறது, செங்கல் விற்கிறது, ஜல்லி விற்கிறதுன்னு சொல்லி அந்த பிசினஸே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ்ல ஏதாவது அவங்களுக்கு வந்து பகை ஏதாவது உண்டாயிருக்கா, மணல் மாஃபியாக்கள்னால இந்த அம்மாவுக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்திலையும் விசாரிச்சா அதுலயும் எந்த பகையுமே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸுக்கெல்லாம் தெரிய வருது. இந்த கேஸ் எங்க சுத்தினாலும் ஒரே இடத்துக்கு தான் வருது, இந்த பொண்ணு எங்கதான் போனுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் பொழுது இப்போ பியூட்டி பார்லர்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க. 3 மணி வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க, 3:15க்கு ஒரு போன் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வெளில போனாங்க அப்படிங்கிற அந்த தகவல். சரி, 3:15க்கு இவங்க வெளில எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லருக்கு வெளியில இருந்த சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க செக் பண்ணும்போது கிரே கலர்ல ஒரு ஸ்விஃப்ட் கார் ஒன்று இந்த பியூட்டி பார்லருக்கு வெளில வந்து நிக்குது. சரியா 3:15க்கு அவங்க வெளில வந்து இந்த கார்ல இருக்கிற அந்த நபர் கூட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ல ஏறி போறாங்க அப்படிங்கிறது இந்த ஃபுட்டேஜ் தெரிய வருது. ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப தெளிவா இல்லாததுனால, ரொம்ப லோ ரெசல்யூஷன்னால அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உள்ளுக்குள்ள யார் இருந்தாங்கிற எந்த டீட்டெயிலுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த கார் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு பார்த்தா இந்த எஸ்கேபூரில் இருந்து நவாப்பூரை நோக்கி போகுது. இந்த இடைப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜா அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல இந்த காரோட டீட்டெயில், அதோட நம்பர் எல்லாம் அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா யார் இந்த காரோடைய ஓனர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா கமல் அப்படிங்கிற அந்த கேரக்டர். இந்த கமலுக்கும் இந்த சதுர்வேதிக்கு என்ன சம்பந்தம், இந்த கமலுடைய நம்பருக்கும் சதுர்வேதி நம்பருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சதுர்வேதி நம்பரை செக் பண்ணா கமலுடைய நம்பர்ல இருந்து ஒரு கால் கூட அந்த அம்மாவுக்கு போனதே இல்லை. சதுர்வேதியும் இந்த கமலுக்கு கால் பண்ணதே இல்லை. மறுபடியும் போலீஸுக்கு வந்து கால் பண்ணவே இல்லை, இவங்களோட கார்ல ஏறி போயிருக்காங்க, ஒண்ணுமே புரியல, இது என்ன உறவு முறை அப்படிங்கிறது போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கமலை தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ரெகுலரா கவனிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கவனிக்கும் போது கமல் கதறி இருக்கிறான், எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அன்னைக்கு அதாவது அவங்க இறந்து போனதா முடிவு பண்ணப்பட்ட அந்த நவம்பர் 23, 2021 அந்த நாள்ல என்னுடைய ஃப்ரெண்டு ரோஹித் அப்படிங்கிறவன் என்னோட காரை கேட்டான். அந்த காரை அவன் தான் வச்சிருந்தான், எடுத்துட்டு போனான் அப்படிங்கிற தகவலை சொன்ன உடனே இப்ப ரோஹித்தோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது பாலஹிந்த் அப்படிங்கிற அந்த ஏரியா பேரை அவன் சொல்லியிருக்கிறான். நேரடியா ரோஹித் வீட்டுக்கு போனா அந்த வீடு பூட்டி இருக்குது. சுத்தி இருக்கிறவங்கலாம் விசாரிக்கும் பொழுது இங்கிருந்து ரொம்ப தூரமா இருக்கிற ரிலேஷன் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கான், நீங்க அங்க போனீங்கன்னா ரோஹித்தை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களாம் தகவல் சொல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவுமே தகவலை கன்வே பண்ணாம மாறு வேஷத்துல போலீஸ் வந்து நேரடியா அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க ரோஹித் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கிறான். அங்க ரோஹித்தை அவங்க அப்படியே பிடிச்சி நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து அவனை விசாரிக்கும் போது ஆரம்பத்துல எனக்கும் சதுர்வேதிக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் கவனிக்கிற விதத்துல கவனிச்சதுனால அவன் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சான். அதாவது ஆமா, எனக்கு சதுர்வேதி தெரியும், சில வருடங்களா நானும் அவங்களும் நெருங்கிய பழகி இருக்கிறோம், நான் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசுவேன், அவங்களும் எனக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த தகவலை சொல்றாங்க. இதுக்கு இடையில இந்த சதுர்வேதியுடைய போன்ல இருந்து ஒரு போன் ஒன்று வந்துச்சு இல்லையா 3:15க்கு, அந்த நம்பர் யாரோடதுன்னா இந்த ரோஹித்தோடைய தான். இவங்க தான் பேசியிருக்காங்க, மணிக்கணக்கா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போ இந்த ரோஹித் யாரு, இவருடைய ஃபேமிலி பேக்ட்ராப் என்ன அப்படின்னு அவன் சொல்லும் போதுதான் தெரியுது. இந்த ரோஹித் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம்
குடும்பத்தை சேர்ந்தவன். இவனுக்கு 2 அக்காக்கள். இவனுடைய அப்பா வந்து சின்ன வயதிலே இறந்து போனதுனால இந்த 2 அக்காக்களையும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த ரோஹித்துக்கு தான் இருக்குது. 2014 பெரியக்காவுக்கும் 2018 சின்னக்காவுக்கும் இவனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். ரொம்ப கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அதனால இவனுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது. இவன் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கிறான். இவன் என்ன படிக்கிறான்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்சிருக்கான். அது படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம சாதாரண ஒரு வேலையை பார்த்திருக்கான். அந்த வேலையினால இவனுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம் கிடைச்சிருக்குது. 2 அக்காக்களுக்கு அவன் கல்யாணம் பண்ணி வச்சதுனால ஏகப்பட்ட கடன், லட்சக்கணக்கான கடன். அதுக்கு மாசம் மினிமம் 10,000 ரூபாய் அவனுக்கு கட்ட வேண்டிய சூழல். இவன் 10,000 தான் சம்பாதிக்கிறான். இவன் கடனையும் கட்டணும், வயசான அம்மா இவனையும் பார்த்துக்கணும். அப்படிங்கிறனால செலவுகளை சமாளிக்க முடியாம என்ன பண்றதுன்னு தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு இவன் வந்து வாழ்க்கையில வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் இவன் கூட சேர்ந்து வேலை பார்த்த பூனம் அப்படிங்கிற ஒரு பெண் என்ன சொல்லியிருக்கு, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட தீர்வு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்போ இந்த ரோஹித்துக்கு வாழ்க்கையில நமக்கு ஏதோ புதுசா ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, சதுர்வேதின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அவங்க மிகச்சிறந்த பில்லி சூனியம் பண்றவங்க, பிளாக் மேஜிக்ல ரொம்ப கைது இருந்தவங்க. நீ போய் உன் பிரச்சனையெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட ஒரு பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க பண்ற பூஜையினால அவனுடைய கடன் எல்லாம் தீர்ந்து நீ வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற தகவலை பூனம் சொல்லிட்டு நேரா இந்த ரோஹித் அழைச்சிட்டு போயிட்டு சதுர்வேதிக்கு ஒரு நாள் அவங்க வீட்லயே வச்சு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இப்போ சதுர்வேதியும் சொல்றாங்க, உன்னுடைய ரேகைகள், உன்னுடைய ஜாதகம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து நிறைய பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில சில பூஜைகளை பண்ணோம்னா அது என்ன மாதிரி பூஜை அப்படின்னா, மிட் நைட்ல அவருடைய மணிக்கட்டை அறுத்து ரத்தத்தெல்லாம் சிந்தி சில வந்து நைட்டு பூஜைகள், அந்த சாமகால பூஜைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூஜை பண்ணா உன் பிரச்சனைலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளான் பண்ணபடி ஒரு நாள் நைட்டு நள்ளிரவுல இவருடைய மணிக்கட்டெல்லாம் அறுத்து ரத்தத்தெல்லாம் சிந்தி அவங்க ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த பூஜைக்கு அப்புறம் ஒரு 3-4 மாசம் பிரச்சனைகள் இல்லாம ரொம்ப நல்லாவே இருந்த மாதிரி இவனுக்கு தோணிருக்கு. ஆனா அடுத்த 4வது மாசத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கே, ஒண்ணுமே மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு இந்த சதுர்வேதி கிட்ட அவன் நின்றுருக்கான். சதுர்வேதி இன்னொரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பணம் வாங்கிட்டு இப்போ அவங்களுடைய இன்னர்வியர்லாம் வாங்கி ஒரு பூஜை ஒன்று பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதத்திலேயே மறுபடியும் பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி திரும்பி வர இவங்க மேலும் மேலும் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பணம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க சதுர்வேதி. இப்போ ஆல்ரெடி பணம் இல்லைங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சிக்கலை தீர்க்கறதுக்கு தான் இவங்க கிட்ட வந்தா இவங்களும் பணம் கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு இவன் தடுமாறி போயிருக்கிறான். கடைசியா இவன் வந்து முடியாது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு இந்த சதுர்வேதியை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த ரோஹித். உடனே சதுர்வேதி அவனை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, நீ இன்னும் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணிடலாம், இந்த பூஜை பண்ண மட்டும் தான் நீ தப்பிக்க முடியும், ஒருவேளை என்னை விட்டு நீ விலகி போகணும்னு நினைச்சீங்கன்னா உன்னை காலி பண்ற அளவுக்கு நான் வந்து ஒரு பில்லி சூனியம் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீ வந்து உருப்படவே முடியாது, வாழ்க்கையில நீ வாழவே முடியாது, நீ செத்து போகிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரோஹித்துக்கு பயங்கரமான பயம். ஏற்கனவே வாழ்க்கையில அவன் டிப்ரெஷன்ல இருந்தவன், அவங்ககிட்ட பணமும் கிடையாது. இப்போ இந்த சதுர்வேதி பணம் கேட்டு மிரட்டுறது, இல்லைன்னா பில்லி சோனியா பேயை விட்டு கொண்டுருன்னு சொல்லி மிரட்டின உடனே இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்தி கதறி அழுதுருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டான இந்த கமல் கிட்ட போயிட்டு, அதாவது கார் கொடுத்தான்ல, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டேன் நண்பா, எனக்கு ஏதாவது உதவி பண்ண, நான் என்ன பண்றது தெரியல சொன்னேன். இப்போ கமல் சொல்லியிருக்கான், இவகிட்ட இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பிளாக் மேஜிக் பேய்கின்னு சொல்லி மிரட்டுறதுனால இவளை நம்ம கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கொள்றதுக்கு 2 பேருக்குமே முடிவெடுத்தவங்களுக்கு, ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா, யாராவது கிரிமினல்கிட்ட போகலாம், ரவுடிகள்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரஜ்னு சொல்லிட்டு கமலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ஒரு கிரிமினல். அவங்ககிட்ட போனா அவன் என்ன சொல்றான்னா, நான் இப்பதான் போலீஸ் என்ன ரொம்ப கண்காணிப்புல வச்சிருக்காங்க, நான் சிறையில வர இருக்கேன், நான் இதை தொட்டேன்னா எனக்கு பெரிய கூண்டாசு விழுந்துரும், அதனால நான் 2 பேரை உங்களை ரெஃபர் பண்றேன், அவங்க மூலமா இவளை வந்து நீங்க கொன்றுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரை அறிமுகப்படுத்துறான். அவங்க பேரு ரஞ்சித் அண்ட் ராகுல். இந்த 2 பேரையும் ரோஹித் போய் மீட் பண்ணி, இவளை நீங்க வந்து கொல்லணும்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணுங்கும் போது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 1 லட்சம் இவங்ககிட்ட இல்லைங்கிறது தான் பிரச்சனை, அதனாலதான் இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு 1 லட்ச ரூபாய் நான் எங்க போவேன், நீங்க வந்து கம்மியா பண்ணி கொடுன்னு சொல்லி பேரமெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுக்கு வந்து முதல் அட்டம்ப்ட், இல்லைன்னா நாங்க வந்து இன்னும் நிறைய கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 லட்ச ரூபா கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போதான் இந்த இடத்துல ரோஹித் ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கான். இந்த சதுர்வேதிக்கு ரோஹித் மேல ஒரு சின்ன ஈடுபாடு, ரொம்ப நாளா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால இப்ப ரோஹித் சதுர்வேதிக்கிட்டே நேரா போய் பணம் கேட்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கான். அதே மாதிரி முடிவு பண்ணபடி ஒரு நாள் இந்த சதுர்வேதி வீட்டுக்கு போயிட்டு, நான் வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நிறைய எனக்கு பணம் தேவைப்படுது, நீங்க ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்க,
அந்த 1,00,000 நான் இந்த 2-3 மாசத்துல எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கடன் வாங்கி அந்த 1,00,000 கொண்டு போயிட்டு இந்த ரஞ்சித் ராகுல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள நீங்க தீர்த்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடனை வாங்கி இவங்களுக்கு கொடுறதுக்கே பணத்தையும் கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்களை கொண்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பக்காவா ஒரு பிளான் பண்ணி பணத்தை வாங்கி போய் கொடுத்துருக்கான். அந்த குறிப்பிட்ட நாள்ல நவம்பர் 23, 2021 3:15 இந்த கமலுடைய கார் எடுத்துட்டு வந்து அந்த பியூட்டி பார்லருக்கு வெளில நின்றுட்டு இருந்த ரோஹித் சதுர்வேதிக்கு கால் பண்ணியிருக்கான். சதுர்வேதி கடையிலேருந்து வெளியில வந்து கார்ல ஏறி இருக்காங்க. கார்ல இருந்து நேரா போனவங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவாப்பூர்ல இடம் வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்க பூஜை பண்ணணும், அந்த பூஜைக்கு அப்புறம் நம்ம ஓஹோன்னு வர போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா ஜாலியா பேசிட்டே கூட்டிட்டு போயிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல யார் இல்லை அப்படிங்கிற மாதிரி தென்பட்ட உடனே அந்த இடத்துல நிப்பாட்டி இதுதான் நான் வாங்கின இந்த இடம், இந்த இடத்துல உட்காந்து நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு அதை கேட்டு குஷியான இந்த சதுர்வேதி அங்க உட்காந்து மந்திரங்கள்லாம் சொல்லி பயங்கரமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரஞ்சித் ராகுலும் இவங்க பூஜை பண்ணிட்டு கண்ணை மூடி பூஜை பண்ணிட்டு இருக்கிற அதே வேளையில பின்னாடி எடுத்துட்டு வந்து துப்பாக்கியால உங்க தலையில சுட்டிருக்காங்க. சுட்டது சரியா படாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சதுரதி ஓடி இருக்காங்க. இந்த ராகுலும் ரோஹித்தை சேர்ந்து பிடிச்சிருக்க ரஞ்சித் வந்து துப்பாக்கியில சுட்டிருக்கான். அதே இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்படியே ரஞ்சித் ராகுலும் இந்த பக்கம் ஓட மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி ரோஹித்தை வீட்டுக்கு வந்திருக்கிறான். இந்த முழு விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொன்ன உடனே போலீஸ் ரோஹித்தை மறுபடியும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இந்த கிரைம் சீனை ரீக்ரியேஷன் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. ரோஹித் நடந்த விஷயத்த அப்படியே தத்ரூபமா நடிச்சு காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்து ஃபைலா இருக்குது. இதுல இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்குது. இதுல இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சதுரவேதியுடைய தங்கச்சி இருக்காங்களா ஸ்வேதா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அக்கா வீட்டுல ஒரு டைரி எடுத்தேன், அந்த டைரியில கடந்த 2 வருஷமா பூனம் அப்படிங்கிற அந்த பெண்ணும் இந்த ரோஹித்தும் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் எங்க அக்கா கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க, எங்க அக்கா கொடுத்ததை எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இந்த ரோஹித் இந்த வருஷத்துல மட்டும் 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறான். கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடியே கூட இந்த பூனம் 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. அதை எங்க அக்கா திருப்பி கேட்கும் போதுதான் இவங்க பிளான் பண்ணி இப்படி கொண்டுட்டாங்க. மக்கள்கிட்ட எங்க அக்காவை பத்தி தப்பா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இவங்க பில்லி சூனியம் செய்யறாங்க, சூனியக்காரின்னு சொல்லிட்டு கதையை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வேதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா கிரைம் சீன்ல நடந்த அந்த விஷயத்த இவன் எப்படி நடந்துச்சுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொன்னதுனால அந்த தடயங்கள் அடையாளங்கள் அடிப்படையில அந்த விஷயம்தான் உண்மைன்னு கோர்ட்டு முடிவு பண்ணி இந்த கொலையில சம்பந்தப்பட்ட 6 நபர்களுக்கும் தண்டனை கொடுத்து இப்ப அவங்க ஜெயில இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஒண்ணு பில்லிசுனிங்கிற மூட நம்பிக்கைக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. 2வது விஷயம், நம்முடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்குறதோ இல்ல கடன் கொடுக்கறதோ ஆபத்துல கொண்டு போய் முடியும். இந்த 2 விஷயமும் அந்த சதுரவேதியுடைய இறப்புக்கு காரணம் ஒரு 6 பேர் ஜெயிலில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். எவ்வளோ நல்ல வாழ்க்கை, ஒரு பையன், ஒரு நல்ல வீட்டுக்காரு, நல்ல பிசினஸ், பியூட்டி பார்லர், இப்படிலாம் இருக்கும்போது இதுவெல்லாம் பத்தாது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தின அந்த சதுர்வேதி கடைசியில தன்னுடைய உயிரை இழந்த அந்த கொடுமை. இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா ஒரு எச்சரிக்கை பதிவாப்பட்டதுனால இதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். சரியான முறை இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இந்த வழக்கு பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நம்ம தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பதிவு மூலமாக இணைந்திருப்போம். நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.